தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேட்டியார். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய முக்கால்வாசி வீடுகள்ல விடிஞ்சதும் கேட்கக்கூடிய முதல் சத்தம் என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அந்த போனையே பார்த்துட்டு இருக்கிறியே, உருப்படுவியா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா? ஆமாங்க, இன்னைக்கு பெற்றோர்களுக்கும் 2K கிட்ஸுக்கும் நடுவுல ஒரு பெரிய பனிப்போரே நடந்துட்டு இருக்கு. பெற்றோர்களுக்கு பயம் என்னன்னா, நம்ம பிள்ளை 24 மணி நேரமும் சோசியல் மீடியா கேம்னு சொல்லி இருக்கிறாங்களே, அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது? ஆனா பிள்ளைகளுடைய கவலை, அப்பா அம்மா எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கிறது தான். இந்த கேப்பை எப்படி சரி பண்றது, அவங்களுடைய எதிர்காலத்தை எப்படி அழகாக்குறது என்கிறத பத்தி பேசலாம் வாங்க. பெற்றோர்களே, உங்களுடைய ஆதங்கம் 100க்கு 100 நியாயமானதுதான். உங்க ஆசைகளை எல்லாம் தியாகம் பண்ணி அவங்களை வளர்க்குறீங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நீங்க கோவப்படுறீங்க. ஆமா தானே? ஆனா உங்க கோபம் அவங்கள நல்வழிப்படுத்துதா இல்ல உங்ககிட்ட இருந்து அவங்கள தூரமாக்குதா? இதை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? முதல்ல நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 90s கிட்ஸ் வரைக்கும் உலகம் வேற. ஆனா இந்த 2K கிட்ஸ் பிறந்ததுல இருந்து அவங்க கண்ணு முன்னாடி இன்டர்நெட் இருக்கு, ஸ்மார்ட் போன் இருக்கு, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தகவல்களும் அவங்க விரல் நுனியில இருக்கு. அதனால நாங்கெல்லாம் அந்த காலத்திலேயே அப்படி நீங்க பேச ஆரம்பிச்சதுமே அவங்க மனசுக்குள்ள ஒரு ஸ்கிரீனை லாக் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் குறைவில்லை, அவங்களுக்கு தேவை கைடன்ஸ் மட்டும்தான். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? அவங்க ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப பிராக்டிக்கல், முக்கியமா அவங்க ரொம்ப எமோஷனலும் கூட. ஆனா அது வெளியே காட்டிக்க தெரியாத ஒரு தலைமுறை தான். பெற்றோர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான 5 மாற்றங்கள். 1, ஒப்பீடுகளை நிறுத்துங்க. பக்கத்து வீட்டு பையனை பாரு, உங்க மாமா பையனை பாரு, உங்க அண்ணனை பாரு, இந்த மாதிரி தயவு செய்து கம்பேர் பண்ணாது. ஒப்பீடு, கம்பாரிசன்ங்கிறது ஒரு விஷயம். அது உங்க பிள்ளைங்க மனசுல நம்ம எதுக்குமே லாயக்கு இல்லாதவங்கங்கிற தாழ்வு மனப்பான்மைய விதைச்சிடும். உங்க பிள்ளைங்க தனித்துவமானவங்கிறத நம்புங்க. 2, அதிகாரம் வேண்டாம், நட்பு தான் இங்க தேவை. ஒரு காலத்துல அப்பா வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா பிள்ளைங்க ஓடி ஒளிவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பயம் இருந்துச்சுன்னா பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, அதை மறைச்சிடுவாங்க. உங்க பிள்ளைங்க கிட்ட ஒரு நண்பனா மாறுங்க. நீ என்ன தப்பு பண்ணாலும் அதை என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுங்க. 3, அவங்க பேசட்டும், நீங்க கேளுங்க. பெற்றோர்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு அவங்க என்ன சொல்ல வந்தாலும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறது. முதல்ல அவங்க உலகத்துல என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத பொறுமையா கேளுங்க. அவங்க பேசக்கூடிய டெக்னாலஜி அல்லது நவீன கெரியர், அதாவது AI, கண்டென்ட் கிரியேஷன், ஃப்ரீலான்சிங், இந்த மாதிரி நமக்கு புரியலனாலும் அப்படியாப்பா அதுல என்ன ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி ஆர்வம். 4, டீச் தம் டு ஹேண்டில் ஃபெயிலியர்ஸ். தோல்விகளை எதிர்கொள்ள கற்றுக் கொடு. இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் ரொம்ப சீக்கிரமா மன அழுத்தத்துக்கு ஆளாகும். ஏன்னா அவங்க எதை கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துறீங்க. நோ என்கிற வார்த்தையே அவங்க வாழ்க்கையில கேட்டு பழகுது. அதனால சின்ன தோல்வி வந்தா கூட அவங்களால தாங்க முடியல. வாழ்க்கையில ஏமாற்றங்களும் தோல்வியும் சகஜம், அதையும் தாண்டி ஜெயிக்கலாம்ங்கிற மன வலிமையா அவங்களுக்கு கொடுங்க. 5, பண மதிப்பை புரிய வைங்க. நாங்க படக்கூடிய கஷ்டம் அவனுக்கு தெரியாம வளர்க்கணும்னு சொல்லி வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுதான் நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. நீங்க படக்கூடிய கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, அதுல எவ்வளவு குடும்பத்துக்கு செலவாகுது, எவ்வளவு கடனை அடக்குறீங்கிறத உட்கார வச்சு பேசி புரிய வை. வறுமையை காட்ட வேண்டாம், ஆனா உழைப்புடைய யதார்த்தத்தை அவங்களுக்கு புரிய வைக்க. இப்போ நான் பிள்ளைங்க கிட்டையும் ஒரு சில வார்த்தைகளை பேசணும். தம்பிகளா தங்கச்சிகளா, உங்க அப்பா அம்மா உங்களை திட்டுறாங்கன்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்காம கிடையாதுடா. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே உலகம் நீங்க மட்டும்தான். உங்களை இந்த சமூகத்துல யாரும் ஏமாத்திடக்கூடாது, நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிற அந்த ஒரே பயம்தான் அவங்கள கோவப்பட வைக்கும். அவங்க கேட்கறதெல்லாம் உங்க கிட்ட இருந்து கொஞ்சம் நேரம் தான். ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அந்த போனை எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உங்க அம்மா கூட சமையலறையில உட்கார்ந்து பேசுங்க. உங்க அப்பா கூட உட்கார்ந்து ஒரு டீ குடிங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உலகத்துல எந்த கூகுள் கிட்டையும் கிடைக்காது. பெற்றோர்களே, 2K கிட்ஸ் ஒரு அற்புதமான தலைமுறை. அவங்களுக்கு சிறகுகளும் இருக்கும், பறக்கிறதுக்கான திறமையும் இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க தடமாறி போகாம இருக்க, அவங்க பின்னாடி நின்று தாங்கக்கூடிய ஒரு வேரா இருக்கும். அவ்வளவுதான். பயமூட்டி வளர்க்காதீங்க, தன்னம்பிக்கை ஊட்டி வளருங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை அவங்க அழகா செதுக்குவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியார்.